வெல்கம் டு ஃபன் மேத்ஸ். அடுத்தது ஆங்கிள் பைசெக்டார் தியரம், கோண இருசமவெட்டி தேற்றம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போது ஆங்கிள் பைசெக்டார் தியரம் அப்படிங்கிறது த இன்டர்னல் பைசெக்டார் ஆஃப் an angle of a triangle divides the opposite side internally in the ratio of the corresponding sides containing the angle. இப்போ இதை தமிழில் வந்துட்டு இப்படி இருக்கும். ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இருசமவெட்டியானது அக்கோணத்தின் எதிர்பக்கத்தை உட்புறமாக அக்கோணத்தினை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும். சரியா? முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது, ஏபிசி. இப்போ இந்த ஆங்கிள் ஏ இருக்கு இல்லையா, இதை இரண்டு சமபாகமாக பிரிக்கிற ஒரு லைன் வரைகிறோம். இப்படி போகுது. இப்போ இந்த பிசியை அது வந்துட்டு டியில் விட்டுதுன்னு வச்சுக்குவோம். சரியா? இந்த பாயிண்ட் வந்து டி. இப்போ இந்த தேற்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஏபி பை ஏசி, ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு, இது எதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னா இந்த பிடி பை டிசி, பிடி பை டிசிக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த தேற்றம். சரியா? இந்த கண்டெய்னிங் இந்த ரெண்டு சைடுக்கு இடையில இந்த கோணம் இருக்குது, அதுதான் அந்த கண்டெய்னிங் ஆங்கிள்னு வருது. ஆப்போசிட் சைடு இது. சரியா? இப்போ அந்த தேற்றத்தை படிங்க, புரியும். இப்போது இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த புக்கில் இருக்கிறத பாருங்கள். ப்ரூஃப்னு எழுதிட்டு கிவன் என்ன கொடுக்குறாங்க, கிவன் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி AD is the internal bisector. இன்டர்னல் பைசெக்டார் இதை தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதாவது இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஏபிசி. இந்த ஆங்கிள் ஏ இருக்கு இல்லையா, இதை இரண்டு சமபாகமாக இந்த ஏடி பிரிக்குது. ஆங்கிள் ஏவை இந்த ஏடி இரண்டு சமபாகமாக பிரிக்குது. இதுதான் அவங்க கொடுத்துருக்குறது. அடுத்தது நம்ம இதில் என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியது அதை எழுதலாம். டு ப்ரூவ் ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி. இதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த படத்தில் என்னென்னலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் draw a line through C parallel to AB. அதாவது ஒரு லைன் வரைய போகிறோம். அது எப்படி? ஏபிக்கு இணையாக இருக்கணும், சிலேருந்து வரைய போகிறோம். இப்போது இது ஏபி, இப்போது சிலேருந்துட்டு இந்த ஏபிக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிருக்கிறோம். சரியா? அவ்வளோதான். அடுத்தது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல, எக்ஸ்டெண்ட் ஏடி, to meet line through C at E. என்ன சொல்கிறாங்க, இந்த ஏடி ஒன்று இருந்துச்சுல்ல, இருசமவெட்டி பைசெக்டார் இருக்குல்ல, அதை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எவ்வளோ தூரத்துக்கு? அந்த லைன் சி இருக்கு இல்லையா, அந்த லைன் சியில் போய் கட் பண்ணுற மாதிரி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இந்த சிலேருந்து போகிற லைன் இருக்கு இல்லையா,
அதை போயிட்டு இந்த இடத்துல கட் பண்ணுற மாதிரி அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வரைஞ்சோம்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். உங்கள் புக்கில் இந்த படம் இருக்குது, சரியா? இது இந்த பைசெக்டார் ஏடியை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி சிலேருந்து இந்த ஏபிக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிருக்கிறோம், சரியா? இப்போ அடுத்தது அந்த டேபிள் ஒன்று இருக்கு இல்லையா, சீரியல் நம்பர், ஸ்டேட்மெண்ட், ரீசன், இந்த டேபிள் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கங்க. இப்போ வந்துட்டு இதில் இந்த ஆங்கிள் ஏ ரெண்டு சமபாகமாக பிரியுது. ரெண்டு சமபாகமாக பிரிஞ்சிச்சு அப்படின்னா இதுவும் இதுவும் ஈக்குவல், ஓகேவா? அது ஞாபகம் வச்சுங்க. இப்போது பேரலல் லைன் இப்படி இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்வர்சல் இப்படி போணுச்சு அப்படின்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதாவது இப்போ இதுக்கு ஆல்டர்னேட் ஆங்கிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது, சரியா? இதுதான் ஆல்டர்னேட் ஆங்கிள். இதை இன்னொரு விதமாக சொல்லணும் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு பார்த்தோமா, இதுவும் இதுவும் ஈக்குவல்னு பார்த்துருக்கோமா? அப்போ ரெண்டு லைன் வெட்டக்குள்ளே இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இதுவும் ஈக்குவல் ஆகிடும், சரியா? அப்போ எப்படி வேணாலும் அதை கொண்டு வரலாம். இப்போது ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ நம்ம அதை நோட் பண்ணுறோம். அதாவது இந்த இடமும் ஈக்குவல். இது ரெண்டும் பேரலல் லைன், இது டிரான்ஸ்வர்சல், ஓகேவா? இப்போ அந்த ஈக்குவலாக இருக்கிறதுக்கெலாம் 1 அப்படின்ட்டு பேர் கொடுக்குறோம். ஸோ இது 1 அப்படின்னா இதுவும் 1, ஓகேவா? நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? இது ரெண்டும் சமம்னு பார்த்தோம். அப்போ அது ரெண்டும் 1. இப்போ எல்லாமே 1ன்னு பேர் கொடுத்துருக்குறோம். இப்போ அதை தான் நோட் பண்ண போகிறோம். பாயிண்ட் 1 வந்துட்டு ஆங்கிள் ஏஇசி இஸ் ஈக்குவல் டு ஏஇசி. அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துங்க. ஏலேருந்து இப்படி வந்துட்டு இசி, இந்த ஆங்கிள், சரியா? அதை தான் இப்படி எழுதுகிறோம். ஏஇசி இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஆங்கிள் பிஏஇ. ஆங்கிள் பிஏஇ, இக்கு போகிற லைன், ஓகேவா? இது ரெண்டும் ஈக்குவல், ரெண்டுமே 1ன்னு நோட் பண்ணியிருக்கிறோம், சரியா? ஆங்கிள் பிஏஇ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 1. இப்போ இதுக்கு ரீசன் என்ன எழுதுறது? ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஓகேவா? இது ரீசன் வந்துட்டு ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் பிகாஸ் சிஇ பேரலல் டு ஏபி. இதை தான் ரீசனாக எழுதுகிறோம். சிஇ பேரலல் டு ஏபி, இது ரெண்டும் பேரலாக இருக்கிறதுனால, இது ஒரு டிரான்ஸ்வர்சல் இருக்கிறதுனால அந்த ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படிங்கிறத புக்கில் இன்னும் விளக்கமாக இருக்குது, நான் சுருக்கமாக சொல்லிட்டேன், சரியா? இப்போ அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட்டு, ட்ரையாங்கிள் ஏசிஇ இஸ் ஐசாஸ்லீஸ். ட்ரையாங்கிள் ஏசிஇ இஸ் ஐசாஸ்லீஸ். ஐசாஸ்லீஸ் இது ஏன் இருசமபக்க முக்கோணம்னு சொல்கிறோம், ஐசாஸ்லீஸ்னு சொல்கிறோம்? ஏசிஇ எங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் ஏசிஇ, ஓகேவா? இதுதான் ஏசிஇ. இதில் வந்துட்டு இதுவும் 1 இதுவும் 1, சரியா? அப்போ ரெண்டு கோணங்கள் சமமாக இருக்கிறதுனால அது ஐசாஸ்லீஸ் ட்ரையாங்கிள், ஓகேவா? அதனால தான் அதை ஐசாஸ்லீஸ் இருசமபக்க முக்கோணம் அப்படின்னு போடுறோம். இப்போ அது இருசமபக்க முக்கோணமாக இருக்கிறதுனால அதுலேருந்து என்ன ஒன்று வருது? இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னா இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கும், சரியா? இந்த ரெண்டு சைடோட லெங்க்த்து ஈக்குவலாக இருக்கும். ஏசி இஸ் ஈக்குவல் டு சிஇ. ஏசி இஸ் ஈக்குவல் டு சிஇ. இப்போது இந்த ஐசாஸ்லீஸ்னு போட்டோமா, அதுக்கு வந்துட்டு ரீசன் எழுதணும். இன் ட்ரையாங்கிள் ஏசிஇ, இன் ட்ரையாங்கிள் ஏசிஇ ஆங்கிள் சிஏஇ, ஆங்கிள் சிஏஇ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிஇஏ, சரியா? நம்ம இங்கே சொன்னது தான் சிஏஇ சிஇஏ, இது ரெண்டும் ஈக்குவல். சிஏஇங்கிறது இது, அடுத்தது ஏஇசி அல்லது சிஇஏ, இது வந்துட்டு இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. சிஇஏ இப்படி. ஸோ இந்த ரீசனை எழுதியாச்சு. அடுத்தது இந்த ஏசி இஸ் ஈக்குவல் டு சிஇன்னு எழுதியிருக்கோமா, இதை வந்துட்டு 1ன்னு நோட் பண்ணி வச்சுக்கிறோம்.
ஓகேவா? அடுத்தது தேர்ட் பாயிண்ட்டு, triangle ABD is similar to triangle ECD. இதை ஏன் ரெண்டும் சிமிலர்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஏபிடி இசிடி ரெண்டும் பார்க்கலாம். இப்போ ஏபிடிங்கிறது இந்த ட்ரையாங்கிள், அடுத்தது இசிடி அப்படிங்கிறது இந்த ட்ரையாங்கிள். ஓகேவா? இது ரெண்டுத்துலையும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஏ சிமிலாரிட்டி என்னென்ன ஆங்கிள்லாம் பார்த்துருக்குறோம். இப்போ 1 பார்த்தோமா, 2 ஆங்கிள் ஒரே மாதிரி இருக்குது. ஓகேவா? அடுத்தது இன்னொரு செட் ஆஃப் ஆங்கிள்ஸ் எதாவது இப்போ இந்த இடத்துல கட் பண்ணுதா, அப்படி கட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அது ஒரு ரீசன் சொல்லலாம். இன்னொன்று, இந்த 2ன்னு போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா, இதான் பேரலல் லைன்ஸ் இருக்குதா, இதில் இந்த டிரான்ஸ்வர்சல் இப்படி ஒன்று போகுதா, அப்போது ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ், இந்த இடம் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஓகேவா? ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த 2ன்னு நோட் பண்ணிவிடுங்க. 2 ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னு பார்த்தாச்சு, 3 ஆங்கிளுமே ஈக்குவல்னு நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? இதுவும் ஈக்குவலுங்கிறதும் தெரியும் நம்மளுக்கு. ஸோ நம்ம இந்த 2 வரைக்கும் நோட் பண்ணியிருக்கிறதுனால 2 ஆங்கிள் ஈக்குவல், 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலே அது வந்துட்டு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு ரீசன் வந்துட்டு ஏஏ பை ஏஏ சிமிலாரிட்டின்னு எழுதிருங்க. அடுத்தது, இது வந்துட்டு சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் இதில் என்னென்ன, இதுவும் கரஸ்பாண்டிங் சைட்ஸ். இதெல்லாம் எதை வச்சு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இப்படி போட்டோம் அப்படின்னா 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கா இந்த லைனு, அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளில் 1க்கும் 2க்கும் ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது கரஸ்பாண்டிங் சைட்ஸ். ஓகேவா? சரி, இன்னொரு செட்டு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எப்படி பார்க்குறது, இந்த ஆங்கிள் வந்துட்டு ஜென்ரலாக இருக்குது டி, சரியா? ஸோ இந்த 2க்கும் இந்த ஜென்ரல் ஆங்கிள் டி, அந்த ஜென்ரல் பாயிண்ட் அது, சரியா? அந்த 2க்கும் டிக்கு நடுவில் உள்ள, இந்த 2க்கும் டிக்கு நடுவில் உள்ள சைடை எடுத்தோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள்லையும் 2க்கும் டிக்கும் நடுவில் உள்ள சைடு எடுக்கணும். ஸோ இது ஒரு செட் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் சைடு. ஓகேவா? இப்போது இதோட ரேஷியோலாம் ஈக்குவலாக இருக்கும். என்ன, ஏபி பை சிஇ இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி. ஓகேவா? புரியுதா? இப்போ அதையும் எழுதிடுறோம். அதிலே ஏபி பை சிஇ இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி. இதை எழுதியாச்சு. இதுக்கு அவங்க ரீசன் எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம். கரஸ்பாண்டன்ஸ் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல், ஒத்த பக்கங்கள் விகித சமம் அப்படிங்கிற ரீசன் இந்த இடத்துக்கு. அடுத்தது 4வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏபி பை சிஇன்னு இருக்குதா இந்த இடத்துல, ஏபி பை சிஇ. இந்த சிஇ வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம், ஏசிக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு எழுதியிருக்கிறோமா. ஸோ அந்த சிஇக்கு பதிலாக ஏசின்னு போட போகிறோம். அவ்வளோதான். ஏபி பை ஏசி இப்படி போட்டாச்சு. இஸ் ஈக்குவல் டு, இங்கே அதே தான் போட போகிறோம், பிடி பை சிடி. இங்கே இந்த மாற்றினதுக்கான ரீசன் எழுத போகிறோம். இந்த 1ன்னு குறித்து வச்சோமா, இதுலேருந்து தான் இந்த ரீசன் கிடைக்கிது. ஓகேவா? ஃப்ரம் 1, ஏசி இஸ் ஈக்குவல் டு சிஇ. இப்போது அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதுதான், இது வந்தாச்சு. ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான். ஓகேவா? தேங்க்யூ.